ராணுவ முகாம்கள் மற்றும் ராணுவத்தின் பலத்தை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தெரிவிக்கின்றார். பலாலி விமான நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ள ராணுவத்தினரின் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தி நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த படையினருக்கு அஞ்சலி செலுத்தி பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன தனது பயணத்தை ஆரம்பித்தார். அமைச்சரை வரவேற்கும் வகையில் இலங்கை ராணுவத்தினரின் அணிவகுப்பு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க, பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் ஜகத் ஜயசூரிய உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை கிளிநொச்சி இரணைமடு பகுதிக்கு இன்று காலை சென்றிருந்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரை கிளிநொச்சி பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சுதந்திர ரணசிங்க வரவேற்றார். அதன் பின்னர் வடக்கில் படையினரின் நடவடிக்கைகளை அமைச்சர் பார்வையிட்டார். தேசிய பாதுகாப்பு எனப்படும் நாட்டின் முக்கியமானதொரு விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்க நாம் எண்ணவில்லை. கடந்த காலங்களில் காணப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து தேசிய பாதுகாப்பை மேலும் பலப்படுத்தும் தேவை எமக்கு உள்ளது. உங்களது சேவைக்கு கிடைக்க வேண்டிய கௌரவத்தினை பெற்றுக் கொடுக்க நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். பாதுகாப்பு படைகளின் கண்ணியத்தையும் கௌரவத்தினையும் பாதுகாப்பதற்கு தமது தொழில்துறை வாழ்க்கை மட்டத்தில் முன்னேற்றுவதற்கு நாம் அதிகளவு முன்னுரிமை வழங்குவோம். கடந்த காலங்களில் சில தவறான கருத்துக்கள் பல்வேறு இடங்களிலும் பரவியது. தேசிய பாதுகாப்பு எனப்படும் மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு விடயத்துடன் சந்தர்ப்ப அரசியல் செய்ய வேண்டாம் என அந்த குழுவினரிடம் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். வடக்கிலும் கிழக்கிலும் தமிழ் மக்களினதும் ஏனைய மக்களினதும் பாதுகாப்பிற்காக ஸ்தாபிக்கப்பட்ட முகாம்கள் அரசாங்கத்தினால் அகற்றப்பட மாட்டாதென உங்களிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அத்துடன் ராணுவ பிரசன்னத்தையும் குறைக்கும் எண்ணம் எதுவும் இல்லை. மேற்குலக நாடுகளுடன் கட்டியெழுப்பப்படும் மேலதிக உறவுகளால் எதிர்வரும் காலங்களில் எமது நாட்டின் பாதுகாப்பு படையினர் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினருடன் இணைந்து கொள்வதற்கான சாத்தியங்கள் கிடைக்கும் என நான் நம்புகின்றேன். அதற்கு தேவையான தலையீடுகளை மேற்கொள்வதற்கான எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது என்பதை உங்கள் அனைவரிடமும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். முல்லைத்தீவு கூட்டுப்படை தலைமையகத்துக்கு இன்று முற்பகல் சென்றிருந்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன முல்லைத்தீவு பாதுகாப்பு கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜகத் டயஸுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். அதன் பின்னர் அமைச்சரை வரவேற்கும் வகையில் படையினரின் பங்களிப்புடன் விசேட அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது.